வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆக்டர் விஜயை பற்றி தான். ஸோ ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பொலிட்டிக்கலாக வந்து என்ட்ரி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவருடைய கட்சி பேரையும் அறிவிச்சிட்டாரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி பேரை அறிவிச்சுட்டு தான் முழு நேர பாலிடிக்ஸ்க்கு வரப்போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். காரணம் இது ஆக்டர் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அவருடைய பீக் டைம். ஏன்னா அவருடைய எந்த மூவிஸ் ஆகட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் அது ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து ஒரு ப்ரொடியூசர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு டார்கெட் எடுத்துட்டு போகிற அளவுக்கு இப்போ அவருடைய மார்க்கெட் தமிழ் சினிமாவில் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைம்ல அவர் அரசியலுக்கு வரப்போற அவருக்கு ஒரு அரசியல் ஆசை இருக்கு அப்படிங்கிறத கடந்த சில படங்கள்லயே அதை அவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு. அவருடைய படங்கள்ல வர வசனங்கள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் பேஸ்டா தான் இருந்துச்சு. பல பேரை வந்து அந்த அரசியல் ரீதியா வந்து ஒரு சிந்திக்கத்தக்கக்கூடிய ஒரு படமா தான் வந்து அவருடைய படங்கள்லாம் இப்ப ரீசெண்டா வந்துருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் அரசியலுக்கு தான் வரப்போறேன் அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காரு. இதை தவிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசியல், அதாவது இந்த சமுதாயங்களை எப்படிலாம் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்த ஒரு ஜாதி மதம் அந்த இன வேறுபாடுல எல்லாரையும் பிரிச்சு வச்சிருக்காங்க, இது மாதிரி அதே மாதிரி இந்த ஊழல் மெலிந்த அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வீடியோ இதுலயே நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் முழு நேர பாலிடிக்ஸ் வந்து நான் என்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழுசா சினிமாவை குட் பண்ணிட்டு நான் பாலிடிக்ஸ்க்கு வரதான் போறேன் அப்படிங்கிறத அவர் தெளிவா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஆஸ் பர் நான் தமிழ்நாடு சிட்டிசனா இருக்கேன், ஒரு ஆக்டரா அவரை பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி தன்னுடைய பீக் டைம் சினிமால தன்னுடைய பீக் டைம் அப்படின்ற இந்த டைம்ல நான் சினிமாவை குட் பண்ணிட்டு நான் முழு நேர பாலிடிக்ஸ்க்கு வரப்போறேன், இதுக்கு மேல நான் சினிமா படம் நடிக்க மாட்டேன். ஆஃப்டர் த 2 மூவிஸ், இப்போ தலைவர் 67 தான் பாத்தீங்கன்னா லியோ மூவி. சோ இன்னும் 2 மூவி இருக்கு. தளபதி 69 முடிஞ்ச அப்புறம் நான் முழு நேர பாலிடிக்ஸ் தான் இருக்க போறேன், நான் படம் இதுக்கு மேல நடிக்க போறது இல்லை அப்படிங்கிறத அவர் கரெக்டா சொன்னது வந்து இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ அவர் சினிமால என்டர் ஆயிருக்காரு, அரசியல்ல என்டர் ஆயிருக்காரு இல்லையா? அரசியல்ல அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதுலாம் பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள் ஆகட்டும், இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கட்சிகள், நிறைய கட்சியோட தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் அண்ட் தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், நிறைய இந்த பாமர மக்கள்கள்லாம் வந்து அவர் பக்கம் இழுத்தாதான் அவரால் ஒரு ஒரு டெபாசிட் வந்து வாங்க முடியும். இது 2026 அவர் அந்த எலெக்ஷனை பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப வரக்கூடிய ஒரு எலெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நாங்க எந்த கட்சிக்கும் என்னோட ஆதரவு கொடுக்க போறது இல்லை, எங்க கட்சி நிக்க போறது இல்லைன்றதே அவர் சொல்லிட்டாரு. அடுத்து எலெக்ஷன் வரப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண போறது இல்லை, 2026 வரக்கூடிய எலெக்ஷன் தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான விமர்சனங்கள் எல்லாருக்கும் போயிருக்கு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. நெகட்டிவ் அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னா, 2026 கண்டிப்பா வந்து நீங்க ஆட்சியை பிடிச்சிட முடியும் அப்படின்றது வந்து எந்த இதுல சொல்றீங்க, எந்த பேருக்கு சொல்றீங்கன்ற மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்மளே நிறைய பேர் பேசியிருப்போம். பட் ஒரு ரியாலிட்டி அப்படின்னா, இந்த மக்கள் அப்படின்றாங்க இல்லையா, நம்ம ஆடியன்ஸ் நம்மளா இருக்கோம் இல்லையா, இந்த பீப்புள்ஸோடைய ஒரு மைண்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டா ஆப்வியஸா கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வேற வேற மாதிரி மைண்ட் செட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய ஒரு ஆக்டரா பாக்குறதுக்கும் ஒரு பொலிட்டீஷியனா பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு மூவியை போய் சினிமா தியேட்டர்ல நம்ம ரசிக்கிற அந்த ஹீரோவை பாக்குறோம், அந்த விஷுவலைசரை பாக்குறதுக்கு, இந்த ஹீரோவை நம்ம ரசிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ரியல் லைஃப்ல அதே சேம் பர்சனை ஒரு பொலிட்டீஷியனா பார்க்கும்போது நம்மளுக்கு இவரை நம்பி நம்ம வாக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத மைண்ட் செட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த பீப்புளோட மைண்ட் செட் எப்படி அந்த ஹீரோவா நடிச்ச அந்த பர்சன் எப்படி அந்த பீப்புளோட மைண்ட் செட்ல இருக்காரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம விஜய் பத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆக்டர் விஜய் பத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து சினிமாவை தவிர்த்து ரியல் லைஃப்ல மக்களுக்காக சேவை பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் நிச்சயமா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள்லாம் வந்தது, அதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும், தமிழக மீனவ பிரச்சனைகள் ஆகட்டும், ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்த இந்த சில போராட்டங்கள் நடந்துச்சு, இப்போ ரீசெண்டா வந்த டிசாஸ்டர் ஆகட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய் அவரால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். மோர் ஓவர் இப்போ ரீசெண்டா அந்த டிசாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட மக்கள் இயக்க நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுட்லாம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க.
விளம்பரத்துக்கும் குறைச்சல் இல்லை, அது வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய விளம்பரங்களும் பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட இதுவும் ஹெல்ப் பண்றது ஒரு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்குன்னாலும் ஏன் இவ்வளவு விளம்பரம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் எழுதுது. சரி, ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆட் எல்லாம் போட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ரீசெண்டா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரே நேர்ல வந்து நிறைய பேருக்கு நிவாரண பொருட்கள் எல்லாமும் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். என்னதான் அவர் ஒரு ஆக்டரா இருக்கும்போது அவருடைய படங்களுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர்கள் கூட்டம் வந்து வருவாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஹேட்டர்ஸும் இருந்தாங்க. திரைப்படம் அப்படின்னும் போது, அதாவது ஒரு சினிமா அப்படின்னும் போது விஜய்க்கு ஆப்போசிட் யாரு, இந்த அஜித் ரசிகர்கள் இருந்திருக்காங்க. நிறைய ரசிகர்கள், பொதுப்படையான ரசிகர்களும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் வருந்தா அதுக்கான எதிர்மறை விமர்சனங்களும் விழும். பட் இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து பாத்தீங்கன்னா சினிமால, தமிழ் சினிமால ஒரு டாப் லெவல்ல தான் இருக்காருன்னு ஒத்துக்கணும். காரணம் என்னன்னா, சினிமாவை புரிஞ்சுக்கிட்ட ஆக்ட்ரஸ்ல விஜய், தமிழ் சினிமாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆக்ட்ரஸ்ல விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு இடத்துல இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் படத்துல ஒரு கெட்டப் எல்லாம் போட்டு நடிச்சாரா, நிறைய விஷயங்கள் பண்ணாரா, இன்னோவேட்டிவா நடிச்சாரா, அப்படி பண்ணாரா எப்படி பண்ணாரு கேட்டா அதெல்லாம் கிடையாது. அவருடைய படங்கள் பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே கமர்ஷியல் ஃபிலிம் தான். ஆனா அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகும், அதுக்கடுத்த படம் ஆவரேஜ் ஆகும், அதுக்கடுத்த படம் ஃபிளாப் ஆகுதுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா விஜய் மூவிஸை பாக்குற பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்க, ப்ரீவியஸ் மூவியை கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி பரவாயில்ல, இந்த மூவியை விட இந்த மூவி பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு அப்படின்னும் போது, அதாவது அவருடைய மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கு, திருப்பி இறங்குது, இறங்கி போகாது, திருப்பி ஒரு டாப் வரும், திருப்பி இறங்கும், திருப்பி டாப்புக்கு வரும், அப்படிதான் போகும். உதாரணம் சொல்லணும்னா, இப்போ துப்பாக்கிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய மார்க்கெட்டே வந்து லிட்டரலி டவுனு. ஸோ துப்பாக்கியில ஒரு பிளாக் பஸ்டர் கம்பேக் கொடுத்தாரு. தலைவா ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சானா அது ஒரு ஆவரேஜான நல்ல ஃபிலிம்னே சொல்லலாம். ஜில்லா ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஃபிலிம். அதுக்கப்புறம் அந்த கத்தி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்த மாதிரி அவருடைய படங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம், ஒரு நார்மல் ஹிட் ஃபிலிம், அப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர், இந்த மாதிரி கொடுத்து 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 தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிறது இல்லாம தனக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே திரைப்படம் அப்படின்ற ஒரு திரைப்பட துறையில வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏற்படுத்தியிருந்தாரு. இதை கரெக்டா விஜய் ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிறத டெஃபினட்டா ஒத்துக்கிறோம். சரி, ஓகே, திரைப்படங்கள் போகட்டும். திரைப்படங்கள் நம்ம பேசுறது தான் பார்த்தோன்னா அவருடைய கரியரை பத்தி பேச ஆரம்பிச்சு இதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டு நான் பேச ஆரம்பிக்கணும். இது வந்து போயிட்டே இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம பாலிடிக்ஸ்க்கு வருவோம். பாலிடிக்ஸ்ல அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த சினிமா, யாரெல்லாம் சினிமாலேருந்து வந்து பாலிடிக்ஸ்ல வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் தான். அதே மாதிரி இந்த எம்டி ராமாராவ் கூட இருக்காரு, பட் அது அதர் ஸ்டேட், ஓகேவா. பட் தமிழ்நாட்டுல திரைப்படத்துறையிலேருந்து வெளியே வந்து அதுல அரசியல்ல ஒரு வெற்றி கண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் தான் வெற்றி கண்டாரு. அவர் திரைப்படங்கள்ல ஒரு பெரிய, அவரோட டைம்ல அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராகவே தான் இருந்தாருன்னு ஒத்துக்கணும். அந்த டைம்ல அந்த திரைப்படத்திலேருந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியோட கொள்கைகளை வந்து அவர் வெளியே விடும்போது தான் அது வந்து என்ன செட் ஆஃப் மக்களை வந்து ஈர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கேன்னு ஒரு இது வந்தது. அந்த ஏடிஎம்கே ஒரு டிஎம்கேக்கு ஒரு ஆப்போனண்டா தான் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சுதான் அந்த கொள்கைகளை வச்சு அவங்க இது பண்ணாங்க. சரி, ஓகே, அப்படி வந்த நம்ம எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு பெரிய வெற்றியாகி ஒரு சிஎம் ஆனாரு. அது முப்பிறவி கண்ட முதலமைச்சர்னு அவரை சொல்லுவாங்க. பட் எம்ஜிஆர் டைம்ல வந்து நான் இப்போ குழந்தையா இருந்தனால பிறக்கவே இல்லை ஆக்சுவலா அப்பெல்லாம். பட் ஓகே, ஃபைன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான் சொல்றேன். சரி, எம்ஜிஆர் மட்டும்தான் இது பண்ணாங்கன்னு கேட்டா ஜெயலலிதான்றவங்களோட தான் ஜெயலலிதா வந்து சிஎம்ஆ இருந்தாங்க. பட் ஜெயலலிதா தனி கட்சி ஆரம்பிச்சுலாம் வரல. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த ஏடிஎம்கே கட்சியில ஒரு தொண்டு செய்யக்கூடிய, ஒரு எம்ஜிஆருக்கு துணையா நிற்கக்கூடிய ஒருத்தரா வந்து சினிமாலேருந்து அந்த ஏடிஎம்கே கட்சியில வந்து அவங்களுக்கு கூட தொண்டு செஞ்சு எம்ஜிஆருக்கு பக்கபலமா இருந்து எம்ஜிஆரோட காலத்துக்கு பிற்பாடு ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவியா மாறினாங்க ஏடிஎம்கேல. ஸோ இது எல்லாரும் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சியில நாங்க எல்லாருமே இருந்திருக்கோம், நீங்களும் இருந்திருக்கீங்க. நம்ம இப்பதான் ரீசெண்டா வந்து பெரிய 2 தலைவர்களை இழந்தோம், ஜெயலலிதா ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும். ஸோ அவங்களோட பீரியட் இந்த மாதிரி. இப்போ இருக்கிறது நம்மளோட பீரியட். ஸோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான், இந்த டிஎம்கே ஏடிஎம்கே, 2 கட்சிகள் மட்டும்தான். ஸோ மக்கள் வாக்களிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிக்கு தான் மாறி 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 வாக்களிச்சுட்டு இருப்பாங்க. கடந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷமா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சி தான் திரும்ப திரும்ப ஆட்சியை பிடிச்சிருக்கும். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பற்பல கட்சிகள் முன்னோக்கி வராங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வராங்க. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் தெரியும், இந்த சினிமாலேருந்து வந்தவங்க எல்லாம் இந்த அரசியல்ல வந்து கரக்கண்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. சில பேர் வந்து பாதி கிணற தாண்டும் போதே வந்து போயிடுறாங்க, சில பேர் முக்காவாசி வருவாங்க போயிடுவாங்க, சில பேர் பார்ஷியலா அரசியல் பண்ணுவாங்க. நான் யாரெல்லாம் மீன் பண்றேன் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ சினிமாலேருந்து வந்து அரசியல் ஒரு கொள்கையை வச்சுட்டு அவங்க ஒரு இதுவும் ஆரம்பிப்பாங்க, ஒரு சினிமா கட்சியை ஒரு பொலிட்டிக்கல் கட்சியை வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா
அதை தாண்டி அடுத்த ஒரு கட்சியை பார்க்கும்போது இப்போ ஆல்ரெடி வந்து இருக்க மெஜாரிட்டி கட்சிக்கு தான் என்னுடைய ஆதரவு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறாங்க. சினிமாலேருந்து வந்த ஒரு ஆக்டர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இன்னொரு கட்சிக்கு தன்னோட ஆதரவுன்னு சொல்லிடுறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி சொல்றவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல நிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா சினிமால ஆக்டிங் துறையிலேருந்து வந்தவங்க அரசியல்ல வந்து தன்னிச்சையா நிக்கிறதுன்றது வேற, ஒரு கட்சியை சார்ந்து வந்து அவங்களுடைய ஆதரவை கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. ஏன்னா அந்த மாதிரி போகும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக் அரசியல வந்து அவங்க வந்து ஒரு 50% தான் ஜெயிக்கிறாங்க, 50% அவங்க தோத்துடுறாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது கட்சிக்குள்ள உள்ள வந்திருப்பாங்க, இன்னொரு கட்சிகளோட ஆதரவு சொல்றது, இந்த கட்சிக்கு ஆதரவு, அடுத்த வருஷம் இந்த கட்சிக்கு ஆதரவு, தினமரத்து ஒரு குத்து பணம் வரத்து ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா மக்கள் வந்து அந்த ஹீரோவை மறந்துடுறாங்க, அந்த மறந்துடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த ஹீரோ சினிமால இருக்கும்போது பண்ண விஷயங்களும் ரியல் லைஃப்ல பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கோமாளித்தனமா இருக்கக்கூடாது. தன்னிச்சையா அவர் வந்திருக்காருன்னா தன்னிச்சையா செயல்படுறதான் அவரோட ரியல் ஹீரோயிசம் அங்கதான் அடங்கியிருக்கு. இதுல ஒரு விஷயம் ஒத்துக்கணும்னா நம்மளுடைய விஜயகாந்த் சார் அவர்கள் திரைப்படத்துறையிலையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர், அதை வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒத்துக்கணும். பட் அவர் வந்து பொலிட்டிக்கல்னு வரும்போது அவரோட டைம்ல அவரை ஒரு ஜோக்கரா வந்து இந்த மீடியால இருந்து எல்லா இடத்துலயும் காமிச்சிட்டாங்க. பட் அந்த மாதிரி காமிச்சிருக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய கொள்கைகள் ஆகட்டும், அவர் எடுத்த ஒரு முயற்சி ஆகட்டும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு மக்கள் தமிழ்நாட்டோட இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போகணுன்றதான் அவர் ட்ரை பண்ண விஷயம். பட் அந்த டைம்ல வந்து அவர் சரியா புரிஞ்சுக்காம போய் கடைசியா அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் இறந்த அப்புறம் பத்மபூஷன் விருது கொடுத்து இதெல்லாம் அவர் இருக்கும் போதே கொடுத்துருக்கலாம். இது என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் இப்போ விஜயகாந்த் சாரை பத்தி பேச முடியாது இந்த வீடியோல, அவரை பத்தி ஜஸ்ட் ஒரு பார்ஷியலா மட்டும் தான் சொல்றேன் எது நடந்ததுன்றது. இதே மாதிரிதான் மற்ற ஆக்ட்ரஸ்லாம் உள்ள வரும்போது ஆஸ் அ ஃபுல் டைம் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்காம பார்ஷியலா நான் சினிமாவிலையும் இருப்பேன் அரசியல்லையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அப்படி ட்ரை பண்ணி அவங்களால பொலிட்டிக்கலா வந்து ஒரு ஸ்டெபிளா நிக்க முடியாம போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன், இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு கரெக்டான ஒரு தலைவரா உட்கார்ந்தாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சினிமால ஒரு சூப்பரான ஹீரோவா தெரிஞ்சவர் ரியல் லைஃப்ல பொலிட்டிக்கல்ல ஒரு மக்கள் தலைவரா அவரால் உட்கார முடியாம போயிடுச்சு. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம விஜய் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த விஷயங்கள்லாம் போட்டோம். விஜய் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ என்னன்னா ரஜினிகாந்த் பீரியட் ஆகட்டும், கமலஹாசன் பீரியட் ஆகட்டும், எம்ஜிஆர் சிவாஜி அவங்க பீரியட்லாம் ஆகட்டும், இப்போ கரண்ட் ட்ரெண்ட் யாரோட பீரியட் கேட்டீங்கன்னா விஜய் சாரோட பீரியட் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் ஆப்போனன்ட் அப்படின்னாலும் விஜயோட கரியர் சினிமாங்கிறது ஒரு தனி, விஜயோட ஒரு பீரியட்ன்றது தனி. இப்போ தமிழ் சினிமாவோட டாப் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் தான் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா விஜய் ஃபேனா இருந்தாலும் நியூட்ரல் ஃபேனா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே சரி, விஜயோட படங்கள் ஒரு ஆவரேஜான படமே ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் கலெக்ஷன்ல எந்த குறையுமே வைக்காது. இது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒத்துப்பாங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், திரைப்பட துறையில திரை ஓனர்கள் ஆகட்டும், சினிமா ஓனர்கள் எல்லாருமே வந்து அதை ஒத்துப்பாங்க. அப்படி தன்னோட சினிமா ஒரு பீக்ல இருக்கு, தான் ஒரு பீக் ஹீரோ அப்படின்ற டைம்ல அவருக்கு இதை விட்டுட்டு பொலிட்டிக்கலுக்கு வரணும்ன்றது அவசியமே கிடையாது. அவர் பாட்டுக்கும் தன்னுடைய படங்களை மென்மேலும் நடிச்சு அவருடைய சொந்த இதுக்காக அவர் காசு சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். பொலிட்டிக்கல் வந்து காசு சம்பாதிக்கணும்ன்றதுலாம் அவருடைய எண்ணமும் இல்லைன்றத அவரே வந்து சொல்லியிருக்காரு. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்க வரணும், ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக நான் வரேன் அப்படின்றதான் அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சினிமால தன்னுடைய ஒரு டைம் இது அப்படிங்கிறத, தன்னுடைய பீக்கான ஒரு டைம் அப்படின்ற ஒரு இடத்த விட்டுட்டு நான் பொலிட்டிக்கலுக்குள்ள வரப்போறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். இப்படி ஒரு விஷயத்த விஜய் பண்றாரு அப்படின்றதுக்கே அவருக்கு பெரிய தம்ஸ்அப் கொடுக்கலாம். இந்த விஷயத்த டெஃபினட்டா ஆஸ் அ சிட்டிசன், ஆஸ் அ தமிழ்நாடு சிட்டிசனா நான் பாராட்டுவேன். ஏன்னா நான் பர்சனலா விஜயோட ஃபேன் கிட்டீங்கன்னா கிடையாது, நான் வந்து ஒரு சினிமா லவர் தான். ஸோ நான் எந்த ஹீரோவோட படம் வந்தாலும் கண்டிப்பா நான் போய் பார்ப்பேன். இது விஜய் படங்கள் ஆகட்டும், அஜித் படங்கள் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார் படங்கள் ஆகட்டும், கமல்ஹாசன் படம் ஆகட்டும், எதுவும் இருந்தாலும் சரி. ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் பண்ணது இந்த டைம்ல, அவருடைய பீக் டைம்ல அவர் பண்ணது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதை தாண்டி அவர் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டாரு, அப்போ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அவர் கூட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து 50-50 தான். ஏன்னா அவருடைய தீவிர ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவருக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. இப்போ நியூட்ரல் ஃபேன்ஸ், இப்போ நான் கூட தான் விஜய் படம் வந்தா வந்து அவரோட படம் வந்து பார்ப்பேன். பட் ஒரு பொலிட்டிக்கல் லெவல்ல அவருக்கு ஓட் பண்ண போறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய கொள்கைகள் என்ன, அவருடைய கட்சி என்ன விதங்கள்ல வந்து பண்ண போகுது, மக்களுக்கு அவருடைய கட்சி வந்து உண்மையிலேயே வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன விதமான ஒரு பெனிஃபிட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றதுலாம் தெரியாம நம்ம வந்து ஓட்டு போட மாட்டோம். நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. இதை தவிர்த்து மற்ற கட்சிகளோட கொள்கைகள் என்ன, அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு
இனிஷியேட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்றதான் யோசிப்பாங்க. உண்மையா சொன்னோம்னா பொலிட்டிக்கல்ல 2 கட்சின்னு இல்லாம நிறைய கட்சிகள் இருந்து நமக்கு ஆப்ஷன் இருக்கிறது மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்படி நம்ம மொபைல் டெக்னாலஜி போன் ஆகட்டும், ஒரு போன் வாங்க போறோம்னா அதுக்கு வந்து இப்போ 30,000 40,000 போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல பல ஆப்ஷன்ஸ் இருக்கும், பல கம்பெனிஸ் இருக்கும். மாத்தி நான் இந்த ஃபீச்சர் தரேன், நான் இந்த ஃபீச்சர் தரேன், நான் இதை கொடுக்குறேன், நான் அதை கொடுக்குறேன், நான் கேமரா அப்படி தரேன், நான் ப்ராசர் எப்படி தரேன்னு சொல்லிட்டு எப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்கிறது ஒரு காம்படிட்டிவான ஒரு வேர்ல்டா மாறுதோ அந்த மாதிரி பொலிட்டிக்கல்ல நிறைய படிச்சவங்களும் பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்கறதுங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த ஜனநாயக நாடுல யாருமே பாலிட்டிக்ஸ்குள்ள வர முடியாது, இவங்க மட்டும் தான் ஆட்சி பண்ணணும், இவங்க ஆட்சி பண்ணக்கூடாதுன்னா யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பன் தான். ஸோ எல்லாருமே வந்து இந்த பொலிட்டிக் இதுக்குள்ள வரலாம். அதே மாதிரி விஜய் சார் வந்து அரசியல் ஆசை வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்றத வந்து பார்த்தோன்னா யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா அவர் அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா எனக்கு அரசியல் ஆசையே இல்லப்பா, நான் அரசியல்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவரால் சொல்ல முடியாது. அரசியல் ஆசை இருக்குன்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சில படங்கள்ல வரா மாதிரி லைக் இந்த முதல்வன் படமே எடுத்துக்கோங்க. முதல்வன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ கூட தான் அரசியல்லாம் வரணும் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். திடீர்னு ஒரு நாள் சிஎம் ஆவாரு. அந்த சிஎம்ல அவர் அந்த ஒரு நாள் பதவியில அவர் பண்றது மக்கள் அவ்வளோ அப்சர்வ் பண்ணோம். அதனால அவர் தொடர்ந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இது ரியல் லைஃப்ல வந்து பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ணலாம் முடியாது. ஸோ ஒரு நல்ல மனிதராகவே இருந்தாலும் அவருடைய கொள்கைகள் நல்லாவே இருந்தாலும் அவர் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிறத அவருடைய டைம்ல அவருடைய பீக் டைம்ல அவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த விஷயத்துல விஜய் தான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை செஞ்சு காமிச்சார். இந்த விஷயத்த அவர்கிட்ட கண்டிப்பா பாராட்டலாம். ஏன்னா இன்னொரு ஆக்டர் சினிமாக்கு வரேன்னு சொல்லி அவரோட டைமே முடிஞ்சு, அவர் பீக் டைம் முடிஞ்சு அவர் சினிமாவில் ஒரு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் போயிட்டு போகுது. அரசியல்ல வந்தாரான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் வரல. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாந்து போனது தான் ரொம்ப ரொம்ப மிச்சம். ஸோ அதனாலும் போது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வருவார், தன்னோட தலைவர் தனக்கான ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு அவ்வளவு நினைச்சு பல வருஷங்களா ஏமாந்து போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நான் சொல்றது எந்த ஆக்டரை பத்தின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை பத்தி ஒரு சேனலை போட்டு கிளிவும் கிழிச்சாங்க. சரி, இப்போ அவரை பத்திலாம் பேசலாம் நாமே. சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்த நான் வந்து இங்க ஒரு விஷயத்த சொல்ல போறேன். என்னன்னா இது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கட்சி கொள்கைகளை அவர் இன்னும் வெளிப்படல. அதாவது ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் இதுக்காக தான் வரப்போறேன், சர்வீஸ் பண்றதுக்காக வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே இதுக்குன்னு ஒரு கொள்கைகள் எடுத்துட்டு வருவாங்க. நாங்க இதெல்லாம் செய்ய போறோம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண போறோம்னு நம்ம ஒரு இது தெரிஞ்சுப்போம். அப்போதான் அந்த கட்சி எப்பேற்பட்ட மக்களை வந்து ஈர்க்கும், யாரை சார்ந்து இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்ன்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் 2 வருஷம் இருக்கு 2026 வரதுக்கு. அதுக்குள்ள அவங்களுடைய கட்சி என்ன பண்ண போகுது, அவங்க என்ன இன்னோவேட்டிவா பண்ண போறாங்க, ஒருத்தருக்கு ஆப்போனண்டா தான் வர போறாங்களா, இல்ல அவங்க தன்னிச்சையா செயல்பட போறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்றது அந்த கட்சியோட கொள்கைகளை வெளிக்கொணர்ந்து அதுல அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வரும். இதுதான் ரியாலிட்டி இல்லையா? ஸோ இதை தவிர்த்து ஆஸ் அ தமிழ்நாட்டு சிட்டிசன், ஒரு இந்தியன் சிட்டிசனா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு கட்சியா நீங்க உருவாகி வெளியே வரீங்கன்னும் போது பல பேர் உங்களோட ஃபேன்ஸை தாண்டி மக்களுக்கே உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா எனக்கே உங்க மேல எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க படம் பார்க்க வர எதிர்பார்ப்புன்றது வேற. ஒரு பொலிட்டீஷியனா நீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஸோ ஆஸ் அ ஒரு தமிழ்நாட்டு சிட்டிசனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நம்ம ஒரு கட்சி தலைவர் ஆன பிற்பாடு ஆப்போனண்ட்ல இருக்க கட்சி வந்து மக்களுக்கு இதை செய்யல, அதை செய்யல, அவங்க இது மாதிரி பண்றாங்க, இதுதான் பண்ணாங்க, சொன்னதை செய்யல, அவங்க சொன்ன அவங்க காப்பாத்தல, அவங்க இந்த மாதிரி மக்களுக்கு சொன்னாங்க, இதை வந்து செய்யாம விட்டாங்க, அவங்க இந்த ஒரு ப்ராஜெக்டை பண்ணாங்க, இந்த ப்ராஜெக்ட்ல பண்ண காசெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது ஓகே. ஆப்போனண்ட்டை கொஸ்டின் கேட்கறது தப்பு கிடையாது. கேள்விகள் கேட்க தான் அந்த தீர்வுகள் கிடைக்கும். ஓகே, பட் அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு சான்ஸ் நம்ம வரும்போது நம்ம இனிஷியேட்டிவா என்ன பண்ண போறோம். ஸோ இவங்க இதை பண்ணாங்க, நான் இதை பண்ணலை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. அவங்க அதாவது ஆப்போனன்ட் கட்சியை நம்ம சொல்றதை தாண்டி நமக்குன்னு ஒரு சான்ஸ் வரும்போது நம்ம தன்னிச்சையா செயல்பட்டு சர்வீஸ்ன்றத உண்மையாலே மக்களுக்கு எந்த வகையில கொண்டு வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான கட்சி, ஒரு உண்மையான தலைவன் உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல ரீசனா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே நிறைய பேருக்கு தெரியும், இப்போ வந்து ஒரு வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு புதுசா ஒரு கட்சி வருது, புது தலைவன் உருவாக்குறான் அப்படின்னா அந்த தலைவன் மக்களுக்கு ஒரு முதல்ல மக்கள் நம்ம என்ன எதிர்பார்ப்போம். இந்த ஜென்ரேஷன் நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லா பீப்புளுமே ஒரு வெல் எஜுகேட்டடா இருக்கணும் அப்படின்றதுதான் இது என்னோட ஆசை. ஏன்னா நான் வந்து எனக்கு முன்னாடி எங்க அப்பா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா படிப்பு கிடையாது. பட் எங்களோட ஜென்ரேஷன்ல, அதாவது நம்ம ஜென்ரேஷன்ல எல்லாருமே ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50-50 ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸா வந்து இருக்கும். பட் அடுத்த கட்டம் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயேட்சையா யோசிக்கக்கூடிய, ஒரு எஜுகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா எல்லாருமே மாறணும். இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வரும்போது, ஒரு தலைவர் வரும்போதோ ஒரு மக்களுக்கு ஒரு எஜுகேஷன்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு இதுவை வந்து ஏற்படுத்தணும், ஒரு முயற்சியை வந்து கொண்டு வரணும்.
ஏன்னா இப்போ நமக்கே தெரியும் இந்த ஸ்கூலை பற்றினா நிறைய பேர் ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் என்ன ஆச்சு, தனியார் இதுக்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, தனியார் மையங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு தலைவன் ஒருத்தவங்க உள்ள வரும்போது தனக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் ஆகட்டும், தன்னை சார்ந்த ரசிகர்கள் ஆகட்டும், ஒரு நார்மல் பீப்புள் ஆகட்டும், அவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை ஒரு தலைவன் பண்றான்னா அந்த தலைவனை மக்கள் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு காமராஜரையும் சொல்லலாம், எம்ஜிஆரையும் சொல்லலாம் இல்லையா? அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேரோட மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. காரணம் அவங்க பண்ண விஷயம், அவங்க பண்ண துண்டு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன்ஸா, ஒரு இந்தியன் சிட்டிசன் ஆகட்டும், ஒரு தமிழ்நாட்டு சிட்டிசன் வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு வரக்கூடிய தலைவர்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா ஒரு சர்வீஸ்னு வரும்போது மக்களுக்கு இந்த அனதர் கட்சிகள், அனதர் பார்ட்டிலாம் வந்து குறை சொல்லாம மக்களை பத்தி யோசிக்கிற ஒரு தலைவன் வரான் அப்படின்னா அந்த தலைவனை மக்கள் என்னைக்குமே ஏத்துப்பாங்க, என்னைக்குமே மக்கள் விட்டே கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது. ஸோ இப்படி ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஆக்டர் விஜய் உள்ள வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி எந்த விதமான ஸ்டெப் எடுக்குது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். 2026 அவருடைய கட்சி ஆட்சிக்கு வருதா, என்ன அப்படி வரலனாலும் அவங்க என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவங்களுடைய இனிஷியேட்டிவ் என்னவா இருக்க போகுது, மக்களுக்கு அவங்களால ஒரு என்ன விடிவு காலம் வரப்போகுது, மக்களோட வாழ்வாதாரத்துல என்ன முன்னேற்றங்களை அவங்க பார்க்க போறாங்க இந்த கட்சியால அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நேரம் வீடியோவை எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத ஆரம்பிச்சு ஆக்டர் விஜய் பண்ண விஷயத்துக்கு என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க தெரிஞ்சவங்க யாருக்காவது இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபியூச்சர்ல அடுத்த வீடியோஸ் என்னன்றது கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணலாம். see you on the next video. Bye.